Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காண செய்த நம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 7 வசனங்கள் 12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். ஆமேன். மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மனிதர்களுக்கு செய்யும்படி ஆய்கூட இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறார். என் தாய் தகப்பனிடத்துல எனக்கு அன்பு குறைவா இருக்கிறது, என் கணவனிடத்துல எனக்கு அன்பு குறைவா இருக்கிறது, என் மனைவியினிடத்துல அன்பு குறைவா இருக்கிறது, நான் உயர்ந்த அடைக்கலத்துல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், மனிதர்களுடைய ஏளன பேச்சுகள் என்னை சரிந்து விழும்படி செய்கிறது என்று சொல்லி மனிதர்களை குற்றம் சுமத்தி நாம் சுற்றித் திரிகிறவர்களாய் இருப்போமானால் இந்த நாளிலும் கூட ஒரு முடிவெடுப்போம். அவர்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் நான் அவர்களுக்கு அதிகமான அன்பை தருவேன் என்று சொல்லி ஒரு முடிவை எடுப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் வசனத்தின்படி ஆய்கூட மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மனுஷர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்ற வசனத்தின்படி ஆய்கூட நாம் மனிதர்களுக்கு கொடுத்து உதவுவோம், ஆலோசனை தருவோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே, எனக்காக பரிதபிக்க கரிசனையுள்ள அக்கறையோடு என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி மனிதர்களை நாம் குற்றம் சுமத்தாமல் நாம் எத்தனை பேருக்கு அன்பை செலுத்தினோம், நாம் எத்தனை பேரை விசாரித்தோம், நாம் எத்தனை பேருக்கு உதவிகளை செய்தோம், நாம் எத்தனை பேரை ஆலயத்துக்கு கூட்டி வந்தோம் என்று சொல்லி நான் மற்றவர்களுக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி நாம் தியானித்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய குறைகள் சரி செய்யப்படும். அந்த குறைகள் சரி செய்யப்பட துவங்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு நம்மில் பூரணமாய் வெளிப்படும். மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு உதவி செய்வதை நாம் உணர்வோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் கூட ஒரு முடிவெடுப்போம். மற்றவர்களை குற்றம் சுமத்தி குறை சொல்லி அவங்க எனக்கு இது செய்யல, இவங்க எனக்கு அது செய்யல, நான் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி யாரையும் குற்றம் சுமத்தாமல் நான் மனிதர்களுக்கு என்ன செய்தேன், நான் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தேன் என்று சொல்லி நம்மை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய அன்பு அதில் வெளிப்படும். மனிதருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிற ஒரு இருதயமாய் நமக்கு மாற்றப்படும். நாளிலும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் திரும்ப செய்யுங்கள் என்ற வசனத்தின்படி ஆய்கூட ஏசப்பா, நாங்கள் மனிதர்களை குற்றம் சுமத்தாமல் அவர்களுக்கு எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் எங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்கிறவர்களாகவும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவர்களை தாங்குகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீராக, எங்கள் சிந்தையை சுத்திகரிப்பீராக. மனிதனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்ற வசனத்தின்படி ஆய்கூட பேரில் பற்றுதலாய் இருந்து அப்பா ராஜா எங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரவான்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.